அம்மனருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க. என்னம்மா சனி பெயர்ச்சி பலன்கள் நான் ஆல்ரெடி உங்களதே பார்த்திருக்கேனேம்மா அப்படின்னா உண்மைதாங்க. சனி பெயர்ச்சி பலன்கள் வந்து பாருங்க, இந்த சனி பெயர்ச்சி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா 29 மார்ச் 2025 சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்டாரு திருக்கணித பிரகாரம். புரியுதுங்களா? வாக்கிய பிரகாரம் 6/3/2026 தான் சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து இந்த மார்ச் மாசம் வரைக்கும், அதாவது ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷ காலகட்டம் நடுவுல குழந்தைங்க பிறந்துச்சுங்க பாத்தீங்களா? அந்த குழந்தைங்க பிறந்த போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்கறது உண்டு. மேடம் எங்களுக்கு திருக்கணித பிரகாரம் எங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதி கொடுங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் மீனத்துல இருந்த மாதிரி எழுதி கொடுத்தோம் 29 மார்ச்ல இருந்து. வாக்கிய பிரகாரம் எங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படின்றவங்களுக்கு சனி பகவான் கும்பத்துல இருக்க மாதிரி தான் எழுதி கொடுத்தோம். இப்படி என்றளவும் வந்து பாத்தீங்கன்னா வாக்கியத்தை ஃபாலோ பண்ற எத்தனையோ மக்கள் வந்து இருக்கதான் செய்யறாங்க. அது என்னங்க வாக்கியம் திருக்கணிதம் அப்படின்னா, இந்த திருக்கணிதம் அப்படின்றது ரொம்ப சிம்பிள்ங்க. அட்வான்ஸ்டு வெர்ஷன். இப்ப இந்த அட்வான்ஸ்டு பிசிக்ஸ், அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படி இருக்கு பாத்தீங்களா? வாக்கியம் தான் பேஸ். வாக்கியம் அப்படின்றது சித்தர்களும் முனிகளும் ரிஷிகளும் நம் முன்னோர்களும் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்களா? அத கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்றது. பெரும்பாலான ஜோதிடர்கள் திருக்கணிதம் ஃபாலோ பண்றது உண்டு. வாக்கியமே ஃபாலோ பண்ற பர்சனாலிட்டிஸும் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. மக்களும் மட்டும் இல்லாம ஜோதிடர்களும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த நவகிரக ஸ்தலங்கள் எல்லா இடத்துலயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. சனீஸ்வரனுடைய மிக பிரசித்தி பெற்ற கோயிலான திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர கோயிலையும் வந்து பாத்தீங்கன்னா 6/3/2026 தான் சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆக வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்றாங்க. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத சொல்லியிருக்கேன். பொதுவா சனி நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா சிம்மம் அஷ்டம சனியில இருக்கீங்க, கன்னி கண்டக சனியில இருக்கீங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனுசு அர்த்தாஷ்டம சனியில இருக்கீங்க, கும்பம் பாத சனியில இருக்கீங்க, மீனம் ஜென்ம சனியில இருக்கீங்க. இவங்களுக்கு எல்லாம் சனி கொஞ்சம் ஃபேவரா இல்ல. அப்படி ஃபேவரா இல்லாத பர்சனாலிட்டிஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா 1/6/2026 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி இருக்கு. குருனுடைய பார்வை சனி மேல படியுது. அப்ப 6ஆம் மாசம் வரைக்கும் தாங்க சின்ன சின்ன கஷ்டங்களும் இடையூறுகளும். அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, சௌக்கியமா இருப்பீங்க. ஆனா சனி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறான் அப்படின்னாலும் சனி எப்ப கெடுக்க மாட்டான் அப்படின்னா, நீங்க பாட்டு நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு நியாயம் தவறாம நீதி தவறாம முடிஞ்ச வரைக்கும் நியாயத்தோட நம்ம தொழில் செஞ்சாலும், நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சாலும், கடின உழைப்பாளிகளா இருந்தாலும் சிவனேன்னு இருந்தாலும் சனி கெடுக்க மாட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சனி யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. நல்லது செய்யணும் அப்படின்னா நான் என்னுடைய சொந்தமா இருந்தாலும் நான் நல்லது செஞ்சிடுவேன். என்னுடைய பகையாளியா இருந்தாலும் நல்லது செஞ்சிடுவேன். கெட்டது செய்யணும் அப்படின்னா என்னுடைய மனைவி குழந்தையா இருந்தா கூட நான் கெட்டது செய்வேன். பகையாளியா இருந்தாலும் நான் கெட்டது செய்வேன். அந்த மாதிரி நீதி தவறாத ஒரு கிரகம் அப்படின்றதுனால்தான் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன். அதே மாதிரி நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாரு அப்படின்னா சனீஸ்வரன் தான். சனிக்கு அப்படின்ற உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. அவரை பசிஃபை பண்ணணும், அவரை அமைதிப்படுத்தணும் அப்படின்னாலும் ரொம்ப சிம்பிள். நீ கடின உழைப்பாளியா இரு. நீ உண்டு உன் வேலை உண்டு. வேலைதான் உனக்கு பிரதானம். அப்படி நீ பாட்டுன்னு உழைச்சிட்டே இருக்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நாங்க ஹவுஸ் ஒய்ஃப்மா, நாங்க எப்படிமா உழைக்கிறது? வீட்டு வேலை இருக்குல்லம்மா, நீங்க பாட்டு உங்க வேலையை செய்யுங்க. சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு கும்பத்துல இருந்து மீனத்துல பயிற்சி ஆகி இருக்கக்கூடிய சனி பகவான். மீனம் உங்களுக்கு எத்தனாம் பாவம்? 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி அஷ்டமஸ்தானத்துல போய் அமர்ந்து இருக்கிறதுனால அஷ்டம சனி அப்படின்ற ஒரு பேர் அவருக்கு வந்து. அஷ்டம சனி என்ன பண்ணுவாரு? 7 நாட்டு சனி 7.5 வருஷம் என்னென்ன கெடுபலன்கள் கொடுப்பாரு, அதை 2.5 வருஷத்துல அஷ்டம சனி கொடுத்துருவார். அப்ப என்னங்க சிம்மம் லிட்டரலி முடிஞ்சு போச்சா அப்படின்னா அப்பெல்லாம் பயப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா சனியை ஓவர்டேக் பண்றது ரொம்ப ஈஸி. நீங்க ரொம்ப சின்சியரான, ஹானஸ்டான, டெடிகேட்டடான பர்சன்ஸ். நீங்க பாட்டுன்னு உங்க வேலையை செய்யுங்க. கூட 5 விஷயத்துல கவனமா இருங்க. என்னென்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்? மொதல் விஷயம் என் கையிருப்பு. காசு வந்து 10,000 ரூபாய் இருந்தாலும் சரி, 10 லட்சம் இருந்தாலும் சரி, 10 கோடி இருந்தாலும் சரி, சனி அதை புடுங்கவே பார்ப்பார். யார் மூலியமா புடுங்க பார்ப்பார்? என் மனசுக்கு ரொம்ப பிரியமானவங்க, இல்லைன்னு சொல்ல முடியாத உறவு, ஒரு காலகட்டத்துல எனக்கு ரொம்ப ஒத்தாசையா இருந்தாங்க, நான் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். அந்த மாதிரி பர்சன்ஸ் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. இப்ப ரொம்ப அர்ஜென்ட் காசு கொடு, 1 மணி நேரத்துல கொடுத்துடுறேன், காசு வழியில வந்துட்டே இருக்கு, நாளை காலைல கொடுத்துறேன், இப்படி எல்லாம் கேட்பாங்க. நம்ம கொடுத்துட்டா அது 2.5 வருஷம் திரும்பி வராது. அப்ப என்னதான் பண்ண முடியும்? சனிக்கு வந்து இல்லைன்னு சொன்னா பிடிக்காதே. நியாயமான், நீதிமான், நியாய ஒரு பிளானட், நியாயக்காரகன்னு சொல்லலாம். இல்லைன்னு சொன்னா பிடிக்காததான். ரொம்ப சிம்பிள்.
நீ எங்கன்னா வட்டிக்கு வாங்கிக்கோப்பா, அந்த வட்டி காசு நான் கொடுத்துடுறேன்ப்பா, என் கையில இவ்வளவுதான்ப்பா இருக்கு, இந்த என் கையில ₹1,00,000 இருக்கு, திரும்பி வரலன்னா பரவாயில்ல அப்படின்னா கொடுங்க. ஓகேங்களா? குடுங்க. குடுத்துட்டு வட்டி வந்து நீங்க எங்கன்னா வாங்கிக்கோங்க. வட்டி நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு. அதுவும் அந்த ஆள் வட்டி குடுக்குறான். அவன்கிட்ட நான் சொல்றேன் நீ போய் வாங்கிக்கோ. அப்படி கூட சொல்லாதீங்க. நம்ம மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக விஷயம் இதுல கவனமா இருக்கணும். 2வது தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். நெறைய பேருக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. 3வது வந்து பாருங்க, நம்ம வீட்ல சின்ன சின்ன குழப்பங்களும், சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரும். குடும்பம்னு இருந்தா குழப்பம் இருக்கதான் செய்யும். இந்த குழப்பம்லாம் நிவர்த்தி ஆனா தான் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்ற மைண்ட் செட் வேண்டாம். அது பாட்டுன்னு வருது, அது பாட்டு நடக்குது. அப்படி நீங்க பாட்டுன்னு அமைதியா இருங்க. 4வது வேலை செய்ற இடத்துல அமைதியா இருங்க. யார்கிட்டயும் நட்பும் நம்மளுக்கு வேண்டாம், பகையும் வேண்டாம், உறவும் வேண்டாம், வெட்டிக்கிறதும் வேண்டாம். இதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. 5வது நம்மளோட நெய்பர்ஸ்னோட நல்லா பழகி இருந்திருப்பாங்க. இப்ப திடீர்னு அவங்களுக்கு என்னமோ நம்மள ஆவாம போயிடும். பரவாயில்ல. அவங்கலாம் என்ன நம்மளுக்கு லைஃப் லாங் கூடவா வரப்போறாங்க? பெருசா நம்ம அவங்கள பத்தி யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. உங்களுக்கு 6 மற்றும் 7க்கு அதிபன் 8ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, என்னென்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. அஷ்டம சனி உங்கள ஒண்ணும் பண்ண மாட்டான். கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள்.